அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ரசிகன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஆளுங்க. ஸோ அதனால ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சில 96 ஒரு நடந்த ஒரு விஷயம் இப்போ சொன்னாங்க எல்லாருமே அந்த பாலிடிக்ஸ் பற்றி. அரசியல் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அதை பற்றி நான் இப்போ வந்து பேச ஜாஸ்தி விரும்பலை. இங்கே வந்து சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, அது மாதிரி ஒரு போலீஸ் கார்டனும் இருக்குது, கோபாலபுரமும் இருக்குது. சந்திரசேகர் சார் வந்து கலைஞர் சார் கிட்டே வந்துட்டு ஐயா நான் வந்து ரஜினி சார் இதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா போயிட்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரத்குமார் ரவிக்குமார் பிடிச்சது ஜெயலலிதா கிட்டே போயிட்டு நான் ரஜினி பிடிச்சிட்டு போயிட்டு வாங்க சொன்னால் போயிட்டு வாங்க சொல்லுவேன். ஸோ நான் வந்து அரசியலுக்கு அப்பாறு விட்டோம், அதனால தான் எல்லாமே வந்திருக்காங்க நண்பர்கள். நான் வந்து தமிழ் மக்களுக்கு சேர்ந்தவன். அந்த அரசியலுக்கு தமிழ் மக்களுடைய நலன்தான், தமிழ் மக்களுடைய நான் என்ன நீங்கள் வாழ வைத்த தேவர்கள், நீங்கள் நல்லா வாழணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஸோ அரசியலில் வந்து நீங்கள் வாங்க சொல்லிட்டு இந்த 96 நடந்த விஷயம், அந்த 96 வந்துட்டு நான் வந்து இது சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். பிகாஸ் இங்கே வந்து சில பேர் வந்து அரசியல் பேசி இருக்கிறதுனால அந்த கருணாஸோட விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன். கருணாஸ் இப்படி பேசுவாங்களா என்ன இது சொன்னா அந்த முத்துராமலிங்க தேவரையே பார்த்த மாதிரி எனக்கு இந்த 96 வந்துட்டு ஏதோ நான் வந்து அரசியல் பற்றி அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து எது இருக்கோ எது தோணுதோ அதை வந்து நான் சொல்லக்கூடியவன். அந்த காலத்துல நான் வந்து அது சொன்னது வந்து தீமாறி அது பத்திரிக்கை. அதுக்கு வந்து அது கம்ப்ளீட்லி வந்து அப்போ நடந்த விஷயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்லி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையில வந்துட்டு எனக்கு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் நீங்க ஏதாவது வந்து இதுக்கு ஒரு முடிவு செஞ்சா ஒரு ஹெல்ப், ஐ மீன் எனக்கு ஆதரவு தீம் கொடுத்தா சுகமா நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இது சரிப்பட்டு வராதுங்க, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இல்லை நான் ஏதோ எங்கேயோ வழியில் வந்து நானே ரெடியாக இல்லை மற்றவங்களை நான் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரோ என் ஃபோட்டோவோ யாருமே பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்கா போயிட்டு நான் அமெரிக்கா இங்கே போன பிறகு இங்கே நான் நினைச்சது வேற, நடந்தது வேற. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தியாவில் இருக்க மிக 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 பெரிய அரசியல் தலைவர்கள் இங்கிருந்து சரி டெல்லியிருந்து சரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்கள் ஆதரவை யாருக்கு சொல்லி நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களுடைய ஆதரவை யாருக்கு அந்த சொல்லி கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணாதான் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அரசு இங்கே அமையும் அந்த சூழ்நிலை. இது வந்து நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் கோழை ஆகிடுவீங்க. நான் கோழை செத்தாவது சாகணும் போடுவேன், பிச்சை எடுத்துக்கூட சாகிறேன், பிச்சை எடுத்துக்கூட வாழ்றத வெளியே கோழையா நான் என்னைக்குமே சாகணும். நான் இதுக்கு சொன்னேன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வித்தியாசம் ஆகும். நிச்சயமா டெஃபினட்டாக அது ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு மிக பெரிய அரசியல் தலைவர்கள் அப்போ வந்து எனக்கு சொன்னதுனால நான் வந்து ஒரு சப்போர்ட்டு நான் பண்ணேன். அது நான் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம்தான் 5 வருஷம் ஒரு கமிட் ஆன பிறகு அவங்க நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ கூட்டணின்னு சொன்னால் அது வந்து நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் தர்மம், இது கடமை. அதனால தான் 5 வருஷம் நான் வந்து சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நான் ஒதுங்கிட்டேன். இது டாக்டர் கலைஞர் என்னுடைய அருமையான நண்பர். அவர் அருமையான நண்பர்னு கூப்பிட்டுருக்கிற எனக்கு தகுதி இல்லை, அவர் வந்து என்ன நண்பர்னு கூப்பிட்டுருக்கிறதுனால அதுக்கு மரியாதை கொடுத்து நானும் வந்து ஒரு நண்பர்னு சொல்கிறேன். அவர் வந்து என்கிட்ட அரசியலே பேச மாட்டார். அரசியல் சொல்லும்போது இல்லை தம்பி ரஜினி அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பேசுனது கிடையாது. அதை பற்றி சம்மந்தமே விஷயம் கிடையாது. நான் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து அரசியல் பற்றி நான் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி நடந்தது எதுக்குன்னு சொன்னால் நம்ம படத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து எதிர்த்து போராடினாங்க, நம்ம மனசு கஷ்டப்படுத்துறாங்க, அதுக்கு நம்ம கோழைங்க இல்லை உங்களுக்கு உங்களை வந்துட்டு கீழே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக பண்ணினவடைய வேற எதுக்காக இல்லை. இன்னொன்று அவங்க சொன்ன பாயிண்ட் அவ்வளோ முக்கியமாக நல்லதாக இருந்தது. அது ஒழுங்காக கரெக்டாக நியாயமாக சொல்லி அதுக்காகத்தான் செஞ்சேன், வேற எதுக்காகவே இல்லை. அப்போ வந்து விட்ட சிகரெட்டு படங்களை நான் விட்ட தோட்டவே இல்லை. பண்ணியிருக்காங்க இல்லை, சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட், சொன்ன விதம் தப்பு அவங்க நடந்த அதனால்தான் இல்லை.
நான் தொடர்ந்து ஸோ அரசியலுக்கு விஷயத்துக்கு வந்துட்டதுனால அது ஒரு சொல்லி முடிச்சது அவ்வளோ சாதாரண விஷயம். அரசியலுங்கிறது சாதாரண விஷயம். ஒரு அரசியல் கட்சிகள் இந்த சென்ட்ரல் ஒரு மாநில கட்சி தலைவர்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு துன்பம் இருக்கு, மன உளைச்சல் இருக்கு, எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களுடைய கூட பழகி எனக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். யாருமே சந்தோஷமா இல்லைங்க. தலைவருங்க தொண்டனுங்க சந்தோஷமா இருக்கலாம், அந்த தலைவனுங்க சந்தோஷமா இல்லைங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அரசியல் தலைவராகட்டும் மக்களுக்கு நல்லது செய்யாம கெடுதல் செஞ்சு கெட்ட பேரை வாங்கணும்னு சொல்லி சத்தியமா கனவு கூட நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லது செய்யணும் தான் வருவாங்க, பட் நல்லது செய்ய முடியாத சிஸ்டம் அப்படி இருக்கு. அரசியல்வாதிகளை கூட்ட சொல்லாதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், டெஃபினெட்லி அரசியல் கட்சி எடுத்துன்னா அரசியல் கட்சியோட பலமே அந்த தொண்டர்கள். அரசியல் கட்சியோட உயிர் நாளே அந்த கட்சி தொண்டர்கள், அந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள். ஒரு கட்சியை ஆட்சியில உட்கார வைக்கணும்னு சொன்னா அந்த கட்சிக்கு சேர்ந்த தொண்டர்கள் தான், அந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள் தான் ஆட்சிக்கு உட்கார வைக்கிறாங்க. அதே தொண்டர்கள் தான், அதே கட்சிக்கு சேர்ந்தவர்கள் தான் ஆட்சியை கவிழ்க்கிறதோ அவங்க தான். அவங்க கட்சி ஆளுங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் விடணும்னு சொல்லி மற்றவங்க தப்பு செஞ்சா கூட அதை தட்டி கேட்கறது நிற்கிற ஒழிய சுயநலத்துக்காக அவங்க எப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை கட்சி தொண்டர்கள் இருக்காங்க இந்த நாட்டில். தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றதுல எல்லா மாநிலங்களிலும் எது பிரச்சனைங்க. இதுதான் உண்மை. அரசியல் தலைவர்களை தயவு செஞ்சு அந்த தொண்டர்கள், அந்தந்த கட்சி தொண்டர்கள், அந்தந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள், அவங்க தலைவர் மன நிம்மதியா இருக்கிறதுக்கு பாடுபடுங்க. டெஃபினட்டா நல்லா இருக்கும். அரசியல் பெரிய விஷயம். இப்போ நெக்ஸ்ட் அதை பற்றி நான் பேச விரும்பல. ஒண்ணு என்னுடைய குருநாதர் சொன்னாரு, சச்சிதானந்தி சொன்னாரு, ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு தலையெழுத்து இருக்குன்னு எப்படி சொல்றாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து. யார் ஆழணும் சொல்லி ஆல்ரெடி எழுத வச்சிருக்கு, அது அப்படியே நடக்கும். அதுக்கான கால சந்தர்ப்பங்கள் நடக்கும். அந்த சந்தர்ப்பத்தினால்தான் ஒரு அரசியல்வாதி ஒழிய ஒருத்தர் தன்னுடைய திறமையாலேயோ பேச்சாலேயோ இல்ல தன்னுடைய சாதனைகளாலேயோ ஆட்சி பிடிக்க முடியும்னு சொன்னா அது நடக்காதுங்க. ஒரு தடவை ஆட்சியில உட்கார்ந்தா அதை நிலைப்படுத்தி கொள்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட சில டைம்ல அது பண்ண முடியாது. அதில் அந்த நேரம் தான் அரசியல் நேரம் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது. இல்லைன்னு சொன்னா காமராஜர் மாதிரி ஒரு பெரும் தலைவர் தோற்றிருப்பாங்க. யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? நேரம் தான், காலம்தான், நல்ல நீச்சு வச்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் நான் ஒன்று சொல்றேன், உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன் நான், ஃபேன்ஸ் உங்களை பார்க்கும்போது எனக்கு கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எனக்கு தெரியாது, உடம்பு சரியான பிறகு நான் கம்ப்ளீட்டா ஆஃப், யாருமே எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல.